இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்பெஷலான வீச் புரோட்டா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது மதுரை ரொம்ப ஃபேமஸ். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். இந்த மெஷர்மெண்ட் வந்து ஒரு 3லேருந்து 4 கப்பு மாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட 2 கப்பு வந்து நான் காய்ச்சின பால் எடுத்துக்கிட்டேன். இந்த காய்ச்சின பாலோட 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீனி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மாவு எடுத்துக்கிட்டேன். மாவு வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 3 கப்போ 4 கப்போ நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க அந்த பாலையும் வந்து இதோடு சேர்த்து கலக்கணும். இந்த மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி ரொம்ப கெட்டியாக பிணையக்கூடாது. கொஞ்சம் லூஸ் கொடுத்து தான் பிணையணும். அப்போ தான் சாஃப்டாக இருந்தால் தான் புரோட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் பிணைஞ்சு முடிச்சிட்டேன். இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவி கூட வந்து நம்ம பிணையணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிணையிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம வந்து நல்லா பிணையணும். இந்த புரோட்டாக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் எண்ணெய் போட்டு இது ஒரு மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். நான் 2 மணி நேரம் கழித்து இந்த பாருங்கள் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து நான் குட்டி குட்டி உருண்டையாக செஞ்சு நம்ம புரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் புரோட்டாவும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 மணி நேரத்துக்குள்ளே எப்படி அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் குட்டி குட்டியாக உருண்டை போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இது வந்து நல்லா திரட்டிக்கலாம். இது வந்து நம்ம லேயராக போடணும் அவசியம் இல்லை. நல்லா தின்னாக நம்ம வந்து ரோல் பண்ணணும். பாருங்கள், இது இழுக்கும் போதே ரொம்ப சாஃப்டாக வரும் நமக்கு. இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம சூடான கல்லில் வந்து இதை போட்டு கூட கொஞ்சம் எண்ணெய் போட்டோம்னா நமக்கு மதுரை ஸ்பெஷல் வீச் புரோட்டா கிடச்சிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக பொங்கிட்டு வருது பாருங்கள். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல்ஸில் எந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க தெரியாது. நம்ம வீட்டில் இப்படி சுத்தபத்தமாக செஞ்சிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.